பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் உபவாச ஜபம் ரொம்ப முக்கியம். அதனால நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் உபவாசத்தை குறித்த முக்கியமான காரியங்கள். அதில் குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் உபவாசத்தை குறித்து ஒரு 4-5 இடங்களில் காணப்படுகிறது. அதை குறித்து நான் கடந்த நாட்களில் சொன்னேன். இப்போ மார்க்கு சுவிசேஷத்தில் உபவாசத்தை குறித்து என்ன இருக்கு பார்க்குறோம். ஏறக்குறைய மாறி மாறி வரும். மார்க்கு ஒரு மாதிரி எழுதுவார், மத்தேயு ஒரு மாதிரி எழுதுவார், லூக்கா ஒரு மாதிரி விளக்கம் பண்ணுவார், யோவான் ஒரு விதமாக எழுதியிருப்பார். ஆனால் நம்ம அந்தந்த புத்தகத்தில் உள்ளதை நம்ம படிப்போம். ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏற்கனவே கேட்டுட்டோம் அப்படின்னு விட்டுடாம நீங்க இந்த வசனங்களை கேட்டு உபவாசித்து ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். பொருத்தனை பண்ணி உபவாசிக்கணும். பல பிரச்சனை, ரொம்ப நாள் நீங்க காத்திருப்பீங்க, ஒண்ணுமே நடக்காது. உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். வேதம் அதை வலியுறுத்துகிறது. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஊழியத்து நிமித்தம் போயிட்டு பல விஷயங்கள்லாம் சொல்றார். ஒரு வீட்டுக்குள்ள போன பிறகு கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. என்ன உங்க குரு, உங்க எஜமான், உங்க இயேசு பாவி கூடலாம் பழகிறாரு, பாவிங்க கூடலாம் சாப்பிடுறாரு. அப்ப தகுந்த விளக்கத்தை 17ஆம் வசனத்துல சொல்றாரு. மார்க்கு 2:17 அதை உங்களுக்கு நாம சொல்லி இருக்கிற. அது என்ன சொன்னார்னா, பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதில்லை, அவன் சுகமா இருக்கிறான், அவனுக்கு சுகத்துக்குரிய வழியை தேட வேணாம். யாரு அப்படியே நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்து. யார் அப்ப நீதிமான் உலகத்துல? யாரு பாவமே செய்யாத பரிசுத்தவான்? எல்லாரும் பாவம் செய்து போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, நான் ஒருவேளை நீ நீதிமானா இருந்தா நான் நீதிமானுக்காக வரலப்பா, நான் பாவிகளுக்காக தான் வந்தேன். ஏன்னா பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், அதற்கு தான் நான் வந்தேன் சொன்னார். இப்படி சொல்லி முடித்த போது 18ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏற்கனவே சுட்டி காட்டி இருப்பேன் மத்தேயு சுவிசேஷத்திலே, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். இந்த யோவான் யார்? ஆண்டவர் இயேசுவின் ஆரம்ப வருகைக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தினவர். சகரியா, எலிசபெத் அவர்களுடைய மகன். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானன். அப்போ அவரை பின்பற்றின சீஷர்களும் இருந்தாங்க. இப்ப யோவான் ஸ்நானன் உபவாசம் இருந்திருக்காரு, அவரை பின்பற்றின சீஷர்களும் உபவாசம் இருந்திருக்காங்க. அதற்கு அடுத்து அவர்கள் அவரிடத்தில் வந்து, அப்படி உபவாசித்தவங்க, அப்படி தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை ஆண்டவரோடு நெருக்கி கொண்டவங்க ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. யோவானுடைய சீஷர் உபவாசிக்கிறாங்க, பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறாங்க. பரிசேயர்னா யாரு? யூத மார்க்கத்துல ஒரு பக்தியாய் வாழக்கூடியவங்க, ரொம்ப தீவிரமான ரசிகர்கள், தீவிரமா பேசுவாங்க, வைராக்கியமா இருப்பாங்க, தங்கள் உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வைராக்கியமானவங்க. அவங்க உபவாசிக்கிறாங்களே, உம்முடைய சீஷர் ஏன் உபவாசிக்கல? மற்றவங்க யோவான் கூட இருக்கிற சீஷர்கள் ஃபாஸ்டிங் இருக்காங்க, பரிசேயர் அவங்க சீஷரும் உபவாசிக்கிறாங்க. அப்போ உங்களோட இருக்கிறவங்களை மட்டும் ஏன் உபவாசிக்கல? அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி இருக்கிறார், அதிகமாகவே உபவாசித்திருக்கிறார். அவர் வாழ்க்கையே ஜபந்தான். அப்போ உங்க சீஷர் மட்டும் ஏன் ஃபாஸ்டிங் இல்லை? அப்போ தேவையில்லையா அப்படின்னு வரும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களோ அப்படின்னா, நான் 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 எதுக்காக வந்தேன்? எல்லாருக்காக வந்தேன். நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இப்ப என் கூட இருக்கிறவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
யோவான் அப்படின்னா யோவான் சீஷர் ஃபாஸ்டிங்ல இருக்கணும். யோவானும் மனுஷன், சீஷர்களும் மனுஷர்கள், அவங்க உபவாசிக்கணும். பரிசேயர் உபவாசிக்கிறாங்க, பரிசேயரும் மனுஷர்கள், அவரை பின்பற்றின சீஷர்களும் மனுஷர்கள் உபவாசிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தாலும் அவர் தேவன் தேவன் தேவன். ஆனா அவரும் உபவாசிக்கிறார். ஏன்? ஜனங்களுக்கு உபவாசத்தின் வழியை கற்றுக் கொடுக்க. ஆனா சீஷர்கள் அப்ப ஏன் உபவாசிக்கல? இப்போ நான் மணவாளனா இருக்கிறேன், அவர்கள் எனக்கு தோழர்களா இருக்காங்க, ஒரு நாள் வரப்போகிறது, நான் மணவாளன் எடுபட்டு போகிற நாள் வரும், இந்த பூமியில அவர் இருக்க மாட்டார், மணவாளன் இங்க இருக்க மாட்டார், அவர் போய் சேர்ந்துருவாரு. அவரை பின்பற்றின அந்த சீஷர்கள் அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்று ஒரு தெளிவான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, யோவான், பரிசேயர், இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணாங்க. யோவானின் சீஷர், பரிசேயரின் சீஷர் உபவாசம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவரை பின்பற்றின சீஷர்கள் உபவாசம் இருந்தார்களா? பிறகு நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டுடைய நாள் வந்தது. அவர் எடுபட்டு போகிற நாட்கள் வந்தபோது அவர்கள் உபவாசித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார்கள், அவர்கள் மூலம் அற்புதம் அதிசயம் நடந்தது என்று அடுத்துள்ள வாக்கியங்களில் வசனங்களில் படிக்க முடியும். அப்போ உபவாசம் தேவைதானா? கண்டிப்பா எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கணும். இதுல நிறைய வழிகள் இருக்கு, அதுல விடுதலை இருக்கு, அதுல ஆசீர்வாதம் இருக்கு. உபவாசம் இருந்தால் என்ன என்ன நன்மை வரும், இந்த தலைப்புல நான் சொல்லி வரும்போது நீங்கள் அநேகத்தை கற்றுக்கொள்ள முடியும், அற்புதத்தை காண முடியும், தெளிவு பெற முடியும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். என் ஆண்டுடைய வார்த்தைய மத்தேயோ, மார்க்கோ, லூக்காவோ, யோவானோ இருக்கிற வார்த்தையை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். படியுங்கள், கேளுங்கள், செவி கொடுங்கள், அதன்படி நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.